வணக்கம் நேயர்களே, இது உங்கள் விஜயவரதராஜின் ஒக்கல் ஒளி. இந்த சில குரூப் இருக்கும், நான் அந்த குரூப்பு தான். எனக்கு சில பேர் தெரிஞ்சவங்களாம் என்ன மாதிரியே இருக்கிறாங்கன்னு தோணும். என்ன இருக்குன்னா வளன்னு பேசிக்கிட்டு இருப்போம். ஓட்டவாய், நான் பயங்கர ஓட்டவாய்னா நிப்பாட்டாமல் பேசிக்கிட்டு இருப்பேன். வீடியோவில் எப்படி பேசுகிறேனோ பாட்காஸ்ட் எப்படி பேசுவேன், நட்சத்திரம் எப்படி தான் பேசிக்கிட்டே இருப்பேன். நான் ஒரு இடத்துக்கு போனால் தான் அங்கே கலகலன்னு இருக்கணும். ஏதாவது ஒரு ஜோக் சொல்லிக்கிட்டு இருப்பேன், கதை அடிச்சுக்கிட்டு இருப்பேன், ஏதாவது இன்ஃபர்மேஷன் சொல்லுவேன், சும்மா எதாவது பேசிக்கிட்டு இருப்பேன். எனக்கு அந்த இடம் அமைதியாக இருந்தாலே ஆகாது. அது எனக்கு அமைதி பயமாக இருக்குமா, இல்லை ஏன் எல்லாம் ஏதோ யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க, நம்ம ஏதாவது அவங்களுக்கு பர்ஃபார்ம் பண்ணி அவங்கள சிரிக்க வைக்கலாமா அப்படின்னு தோணும். பயங்கரமாக இருக்கும். யாராவது டல்லாக இருந்தாங்கன்னா ஏன் டல்லாக இருக்கீங்க, என்ன பிரச்சனை, ஜாலியாக இருங்க, நம்மளே தேடி போய் அவங்கள போய் சந்தோஷப்படுத்தி அந்த மொமெண்ட்டை வைபாக்கி ஹாப்பியாக்கி. இது எல்லோரும் பண்ண மாட்டாங்க. ஒரு 90% பேர் இந்த அமைதியாக இருக்கிற இடத்துல இருப்பாங்க. 10% இப்படி பண்ணும். நம்ம பர்ட்டி ஆஷ்லி, நம்ம இலக்கிய குறுங்களை வர ஆனி, நான் சில பேர்லாடி பார்ப்பேன். இவங்களாம் சரவணன், ஷாரா, இந்த கேட்டகரியில் இருப்போம். ஓட்டவாய் பேசிக்காக வி கான்ட் ஸ்டாப் டாக்கிங் மாதிரி. தனியாக இருக்கும்போது தனியாக இருந்துப்போம், அது வேறு. இப்போ என்னை வீட்டில் விட்டிங்கன்னா நான் பாட்டு தனிமை எபிசோடெலாம் கேட்டிருப்பீங்களே, நான் பாட்டிருப்பேன், நான் பாட்டு உட்காந்துருப்பேன், வேலை பார்ப்பேன், எங்கள் வெளியே போனால் இருந்துப்பேன். ஆனால் நம்மளை சுற்றி ஒரு ஜனங்க இருந்தாங்கன்னா எனக்கு அங்கே அந்த இடத்தோட வைப்பு மண்டைக்கு ஏறும். இங்கே ஏதோ ஒரு டல் இருக்குது, யாரோ இதுவாக இருக்காங்க, ஏன் ஒரு மாதிரி இருக்கு, எல்லாம் கேட்டு பேசி. அது அப்புறமா நியூரோ டைவர்ஜன்ஸில் அது வரும். அது அவங்களோட ஹேபிட்டாக இருக்கும். சேவியர் சிண்ட்ரோமு, எம்பத்துன்னு ஏகப்பட்ட பேர்லாம் சைக்காலஜியில் வச்சுருப்பாங்க. அதெல்லாம் நேமிங் டேர்மிங்கில் என்ன இருக்குது. ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணுற பழக்கம் எனக்கு இருக்கும். ஆரம்பத்தில் ஸ்கூல் டைம்லலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப லோ செல்ஃப் எஸ்டீம் இருக்கிற பசங்கள்லாம் வேறு ஏதாவது ஒன்று பண்ணி இந்த அழகாக சாமிங்காக பார்த்த உடனே அட்ராக்டிவாக இல்லாத பசங்கள்லாம் வேறு ஏதாவது கோமாளித்தனம் பண்ணி அவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் எடுத்துக்க பார்ப்பாங்க. நான்லாம் அந்த மாதிரி தான். நான் ஜோக் சொல்லி காமெடி பண்ணி வரதராஜ வராண்டா, நான் ஒரு கோமாளி ஜோக்கர் மாதிரி தான். நான் ரொம்ப ஒரு வீக்கான ஒல்லியான அசிங்கமான பையங்கிற ஒரு லோ செல்ஃப் எஸ்டீம் எனக்கு இருந்துச்சு. இதை மணிகண்டன் சொல்லி கேள்விப்பட்டேன் இன்டர்வியூவில். நான் எனக்கு நான் மெம்கிரி பண்ணி மற்றவங்க என்னை பார்த்து பரத்வாஜ் நாங்களோட இன்டர்வியூவில் சொல்லியிருப்பார். இது நிறைய சில பேருக்கு இருக்கும். நான் நான் ஸ்பெஷலாக காட்டிக்கிறதுக்கு ஜோக் பண்ணுவேன், லூஸ் மாதிரி மிமிக்ரி பண்ணுவேன், எல்லா ஷேர் மாதிரியும் பேசுவேன். நான் கெட்ட வார்த்தை பேசினதே அதெல்லாம் சூப்பராக கெட்ட வார்த்தை பேசுகிறான்டா அப்படின்னு என்னெல்லாம் கவனிங்க. நான் ரொம்ப செல்ஃப் எஸ்டீம் கம்மியாக இருக்கேன், என் பக்கம் அட்ராக்ஷன் கொடுங்க அப்படின்னு ஆரம்பிக்கும். அதுதான் லேட்டராக ஸ்டேஜில் போய் பேசுகிறது, அதுக்கப்புறம் ஆர்ட் ஸ்கூலில் வர்றது, அது அப்புறம் திருப்பி இப்போ யூடியூப்பில் நல்லா பாருங்கன்னு சொல்கிறேன், பாட்காஸ்ட்டில் நல்லா கேளுங்கன்ற அது வேறு மாதிரி மருவி வந்துடும். ஒரு லெவலுக்கு அப்புறம் கொஞ்சம் கிளாரிட்டி மெச்சூரிட்டி ஓகே, அப்படி நமக்கு பிடிச்சவங்க மட்டும் நம்மளை கவனித்தா போதுங்கிற கிளாரிட்டி வரும். ஆனால் கவனிக்கணும், தனியாக இருக்க முடியாது. பிடிச்சவங்க கவனித்தா போதுங்கிற ஒரு தெளிவுக்கும் வரும். அது வயசாக வரும். ஸோ அப்படி தான் ஆரம்பிக்கும். நீங்களுமே உங்கள் இதில் பாட்காஸ்ட் நிறைய பேர் பண்ணியிருந்துருக்கலாம். நமக்கு இமேஜே மற்றவங்கள மாதிரி பண்ணி ஒரு போலியாக இருந்து ஒரு கோமாளியாக இருந்துட்டு இப்போ கூட என்ன யாராவது பார்த்தாங்கன்னா என்ன டீல் பண்ணுறது ஜாலியாக இருக்கும். இவன்டா ஒரு சீரியஸாக என்ன எடுத்துக்க மாட்டாங்க. இவன்டா அந்த ஸ்கூலில் லூஸ் மாதிரி இருப்பானே, அந்த மாதிரி தான் ஒரு பேச்சு இருக்கும். இப்போது பாட்காஸ்ட் கேட்டு ரொம்ப வரராஜா அப்படிலாம் பேசுகிறதுன்னு யோசிக்கிற ஸ்கூல் கேங்கெல்லாம் இன்னும் இருக்கும். காலேஜில் இப்படி தான் இருந்தேன். காலேஜில் அதே மாதிரி தான் இருந்தேன். காலேஜில் மிஸ்ஸுக்கு எங்களை ஆகாது, பசங்களுக்கு என்ன ஆகாது, யாரும் சேர மாட்டாங்க, ஏதாவது லூஸ் மாதிரி வளரிக்கிட்டு இருப்பேன், ஒரு அறியப்பி கற்றுப்பேன். ஸோ இப்படி இருந்து அது அப்புறம் ஃப்ரெண்ட்ஸுங்க நிறைய பேர் இருக்கிற இடத்துல இருப்போம். நமக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. அதில் யாரும் க்ளோஸ் ஃப்ரெண்டாக கூட இருக்க மாட்டாங்க. நம்மளை கேங்கில் வச்சுப்பாங்க, காமெடிக்கு வச்சுப்பாங்க. நம்மளை எதாவது கோவம் தான் நம்மளை போட்டு தலையில் தட்டுவாங்க, அடிப்பாங்க, கழுது பிடிச்சி நெரிப்பாங்க. ஸ்கூல்லலாம் என்னை போட்டு அடி வெளுப்பானுங்க, போட்டு என்னெல்லாம் வாங்கிப்பேன். நான் திருப்பி அடிக்கிற இது நமக்கு தெரியாது, கிடையாது, வராது. ஸோ அதெல்லாம் எல்லா கேங்லேயும் அப்படியே சேர்ந்துக்கிட்டு அப்படியே போகிறது. இது ஒரு ஒரு இது கேட்டகிரி. எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன் பயங்கர சாம்பர். ஆங்கிலோ இண்டியன் பசங்களாக இருப்பாங்க, திருச்சி கேம்பெயின்லாம் சூப்பராக இருப்பானுங்க பசங்க, சாமிங்காக இருப்பான். எனக்கு அவங்களாம் பார்க்க பிடிக்கும். ஜெஃப்ரின்னு ஒரு பையன் இருந்தான், மரியோ ஜோசப் இமானுவல் ஜெஃப்ரிமா. ஸ்டைலாக இருப்பான், கேம் சூப்பராக ஆடுவான், நல்லா படிப்பான், விளாடுவான். அவனை பார்த்தாலே ஒரு பையன் மாதிரி தோணும். நான் ரொம்ப வீக்காக லீனாக ஒரு மாதிரி கெட்டது பேசிக்கிட்டு ஒரு மாதிரி ஒரு வியடோ அந்த கேங்கில் வருவேன். சில பேர்லாம் எல்லாத்துலேயுமே சூப்பராக இருப்பாங்க. எப்படி நல்லா விளையாடுவான், படிக்கும்போது படிப்பான். எனக்கு படிச்சுக்கிட்டே இருந்தால் தான் எனக்கு மார்க் எடுக்க முடியும். விளையாட்டு எனக்கு வராது. எங்கே போனாலும் ஏதோ ஒரு இடத்துல டம்மியாக தான் நிற்பேன்.
எங்கள் வீட்டிலலாம் ஆசை ஸ்போர்ட்ஸ் நான் போகணும்னு எல்லாம் வாங்கி கொடுத்தாங்க, எனக்கு வரல. ஸோ இந்த மாதிரிலாம் பொறாமையாக இருக்கும். ஏன் நமக்கு அது கேட்டசிஸ் இல்லை? ஸோ நமக்கு என்ன வருதுன்னு சொல்லிட்டு நான் காமெடிக்குள்ளே போக ஆரம்பிச்சிட்டேன். நமக்கு இப்படி தான் இருக்கும். ஸோ இது வந்து ஓகே, நம்மளெல்லாம் கவனிக்கிறாங்க, நம்மளை மற்றவங்க கவனிக்கிறது மூலமாக நம்ம ஐடென்டிட்டி வரும். இப்போ நீங்கள் கூட இப்போ ஐடியில் யாராவது வேலை செய்கிறீங்கன்னா, நீங்கள் இன்டர்வலில் பார்த்து சாப்பிடும்போது நீங்கள் சென்டரில் இருக்கீங்க, நீங்கள் ஜோக் சொன்னீங்க, மற்றவங்க கேட்குறாங்கன்னா நீங்கள் அந்த கேட்டகரியில் வருவீங்க. மாப்பிள்ளை என்னாச்சு சொல்கிறேன், அவன் சொல்லிட்டோம் செம்மையாக சொல்லுவான் அப்படின்னு உங்களை கை காட்டுவாங்க. ஆக்சுவலி என்ன ஆச்சுன்னா, நீங்கள் கதை ஆரம்பித்தோம் சுற்றி 10 பேர் கேட்பாங்க, சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் சில பேருக்குலாம் பேசவே வராது, அவன் அப்படியே தான் இருப்பான், வருவான், சாப்பிடுவான், கன்சியூம் மட்டும் பண்ணுவான், நம்மளை பார்த்து பயங்கரமாக சிரிப்பான், வீட்டுக்கு போயிடுவான், அவ்வளோதான். சில பேருக்கு ஆளே அப்படி தான் இருப்பாங்க. நான் யோசிப்பேன், நம்ம ஓட்டவை வளன்னு பேசுகிறோம், எப்படி சில பேர்லாம் அமைதியாக அப்படியே கமுக்கமாக உட்காந்துருக்காங்க. ஏன்னா தெரில, என் மூளையாக அவ்வளோ தானே வேலை செய்யும், ரொம்பலாம் பேசிக்க மாட்டேன். இந்த ரொம்ப அமைதியான வீட்டில் வளர்கிற பசங்களாம் அப்படி இருப்பாங்க. அப்பா அம்மா பேசிக்காத இன்ட்ரோவர்ட் வீட்டிலலாம் அவங்களும் அப்படி வளர்ந்துருவான். என் வீட்டில் சத்தம் இருந்துக்கிட்டே இருக்கும், எங்கள் அப்பா எங்கள் அம்மா சொந்தக்காரங்க யாராக இருந்தாலும் வளம்பாங்க, அப்படியே கச்சான்னு இருக்கும். அது ப்ராக்டிஸ் ஆகிடும். ஓகே, நான் சத்தங்கிறது எங்களுக்கு நார்மல் அப்படி. ஸோ இது வந்து அப்படியே டெவலப் ஆகி சிரிக்க வைக்கிறது மற்றவங்கள. இதில் என்னென்னா, மற்றவங்களோட எமோஷன்ஸ் வந்து நம்ம இருக்கும்போது ஹாப்பியாகவே தான் இருக்கணும். அது ஒரு பெரிய பிரச்சனை. ஏன் பிரச்சனைன்னு சொல்கிறேன்னா, அதில் பிரச்சனை இருக்குது. மற்றவங்க யாராவது டல்லாக இருந்தாங்கன்னா போய் அவங்களுக்கு என்ன பிரச்சனை நோண்டி அவங்க கோவப்படுவாங்க. பரவாயில்ல சொல்லுன்னு சொல்லி அவங்க சொந்த கதையை கேட்டு நமக்கு ஒரு ஆன்சர் சொல்லி அவங்கள சிரிக்க வைக்கிறது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டாக நினச்சிப்போம். இது நான் ஸ்கூலில் பண்ணியிருக்கேன். எங்கள் வீட்டில் அப்பாவுக்கு பண்ணிட்டே இருப்பார், எந்நேரமும் கோவப்பட்டுனே இருப்பார். அவர் எந்நேரமும் கோவப்படார். அவர் ஹாப்பியாக இருந்தார்னா பெரிய சாதனை. அதை நான் எடுக்கிற ஒரு அச்சீவ்மெண்ட்டாக எடுத்துப்பேன். இன்றைக்கி வீடை நம்ம ஜாலியாக்குறோம். இது வந்து சேவியர் சின்ட்ரோம் பிரச்சனை கொண்டு வருதும்பாங்க. நீங்கள் யாரையோ போய் நீங்கள் சரி பண்ணுறது மூலமாக உங்களோட ஐடென்டிட்டி நீங்கள் தேடிக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்ல வராங்க. ஸோ அப்படியா என்ன ஆகுதுன்னா, ரொம்ப டல்லாக இருக்கிறவன் பையன் ஒருத்தன் நீங்கள் மிஸ்ஸுக்கிட்ட அடி வாங்கிட்டு பயங்கர சோகமாக இருந்தால் அவங்களோட யாரும் பேசலாம், நான் போய் பேசுவேன், எப்படா இருக்கேன் ஏன்டா நான் அழுவாதரா. எனக்கு நான் வந்து அவனை உதவி பண்ணுறது மூலமாக என்னோடய செல்ஃப் எஸ்டீம் நல்லா இருக்குது. பரவாயில்லையே, நான் நல்லது பண்ணியிருக்கேன். எல்லாருமே அதை பண்ணியிருப்போம். ஸோ இந்த அம்மையாக எல்லாருக்கும் உதவி பண்ணுறான்னு சொல்கிறது, மற்றவங்களுக்கு உதவி பண்ணுறத விட அவன் தன்னோட லோ செல்ஃப் எஸ்டீம் அவன் சரி பண்ணிக்கிறாங்கிறதான் உண்மை. ஸோ அப்படி இருக்கும். நம்ம ஏதோ ஒன்று பண்ணிட்டோம், மற்றவங்களை நம்ம ஹாப்பி ஆக்குறோம் அப்படிங்கிறதே நம்ம வாழ்க்கையின் தாரக மந்திரமாக எடுத்துக்கிறது ஒரு பிரச்சனை ஆகிடும். அது ஏன்னா போக 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 என்ன ஆகும்னா, நம்மளை சுற்றி இருக்கிறவங்க ஹாப்பியாக தான் இருக்காங்களான்னு ஓவர் திங்க் பண்ண ஆரம்பிச்சிடும். ஏன் டல்லாக இருக்கான், ஏன் நேற்று இருந்த ரமேஷ் இன்றைக்கி ஏன் டல்லாக இருக்கான், இல்லையே முந்தி மாதிரி இல்லையே. இது எல்லாருக்கும் வராது, இது ஓவர் திங்க்லாம். அவனுக்கு ஏதோ பிரச்சனை விடுங்கன்னு சில பேர். அது எப்படிங்க, நம்ம பையன் எப்படி டல்லாக இருக்கலாம், சோகமாக போய் கேட்போம். இந்த மாதிரிலாம் பண்ணுற வேலையெல்லாம் பண்ணுவேன். அவன் டல்லாக இருந்தால் நான் நைட்டு தூங்க மாட்டேன். என்னவா இருக்கும், ஏன் யோசனையாக இருந்தால் நம்ம கூட இருக்கான், எப்படி அவன் சோகமாக இருக்கலாம், என்னவா பிரச்சனையாக இருக்கும், தேத்துறது, அவனை பாசிட்டிவிட்டி பேசுகிறது. நமக்கு சொந்த வாழ்க்கை 1000 நேரம் நாறிக்கிட்டு இருக்கோம், மற்றவனுக்கு அறிவுரை சொல்லும்போது அவ்வளோ நல்லாயிருக்கும். இது மாதிரிலாம் உட்காந்துக்கிட்டு போகும்போது ஒரு டைமில் என்ன ஆச்சுன்னா, இது வந்து நமக்கு வந்து அன்னைக்கு அந்த வைப்பு வந்து சிங்க் ஆகலைன்னா நம்ம டவுன் ஆக ஆரம்பிச்சிடும். ஏன் இன்றைக்கி ஆஃபீஸ் அமைதியாக இருக்குது, ஏன் எல்லாம் டல்லாக இருக்கீங்களா நான் கேட்பேன். ஒரு நாள் வாட்ஸ்அப் குரூப்பில் மெசேஜ் எதுவுமே வரலனா கூட, என்ன இன்றைக்கி எதுவுமே வரல, என்ன பிரச்சனை, நம்ம ஏன்னா வேலையாக இருந்தோம், இல்லை குரூப்பே அமைதியாக இருக்கே, எதுக்கு நீ வாட்ஸ்அப் குரூப் எம்டியாக இருக்கிறதுக்கெலாம் ஃபீல் பண்ணுறீங்கன்னு கேட்டாங்க. தப்போ நமக்கு தான் வித்தியாசமாக தெரியுதோ. ஏன்னா அவங்களுக்கு அது அவேர்னஸ்லேயே இல்லை, நம்ம அமைதியாக இருக்கிறோம் ஒரு குரூப்பில்ன்னு. நமக்கு ஏன் எல்லாம் அமைதியாக இருக்கிறாங்க. இது என்ன ஒரு பிரச்சனைனா, இந்த லைஃப் வந்து ஒரு ஃப்ளக்சுவேஷனில் இருக்கிற வாழ்க்கை அப்படிங்கிறதே என்ன மாதிரி கும்பலுங்களுக்கு மண்டையில் ஏறாது. இன்றைக்கி நல்லாயிருக்கும், நாளைக்கு கஷ்டமாக இருக்கும், திருப்பி நல்லாயிருக்கும், கஷ்டமாக இருக்கும், அதை தாண்டி தான் வரணும் அப்படிங்கிறது இல்லாமல் நம்ம இருந்தாலே எல்லாமே ஹாப்பியாக தான் இருக்கணும் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிறது பெரிய பிரச்சனையில் போய் முடியும். அது நம்மள தான் அதிகமாக நம்ம வருத்தம். ஸோ இவங்க ஜோயி ஹாம்லெட் எடுத்தாங்கள்ல, அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க, நான் ஷூட்டிங் ஸ்பாட், அவங்க ஏடிஎஸ்டி இருக்குது, ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து யாராவது டல்லாக இருந்தாங்கன்னா போய் பேசி அவங்கள நோண்டி ஹாப்பி ஆக்குறது, இல்லைன்னா எனக்கு படபடன்னு ஆகிடும் எனக்கு அப்படிம்பாங்க. இது என்னது நம்ம குணமாக இருக்கலாம் வச்சுக்கிட்டு இருந்தேன். இது ஒரு பிரச்சனை. இப்போ நான் பாட்காஸ்ட் பேசுகிறேன், உங்களுக்கு எனக்கு யாருன்னே தெரியாது, ஆனால் உங்களை நான் பார்க்காமலே என்னால் இங்கேருந்து பேசிட முடியும். யாருக்கு போய் சேருதுன்னு எனக்கு தெரியாது. சந்தோஷமாக தூங்குறவங்க தூங்குவாங்க, வேணாங்கிறவங்க வேணாங்க, அழுகுறவங்க அழுவாங்க, அப்படி நடக்காது. அது பிரச்சனையே இல்லை. நிஜத்தில் மனுஷங்களோட பழகும் போது தான் நமக்கு வந்து இது என்ன அதோடாது நம்ம கண் கூட தெரியும், என்னது இது இப்படி இருக்காங்க,
நம்ம தான் செய்யணுமே. இந்த போய் போய் உதவி பண்ணுறது என்ன ஆகும்னா, உங்கள் மேலே இருக்கிற மரியாதை முதல்ல குறைய ஆரம்பிச்சோம். இவன் தானே வாடா அப்படின்ட்டுருவாங்க. இவ்வளோ கத்துறேன் கல் மாதிரி உட்காந்துருக்கான் அப்படிங்கிறவங்க தான் நம்ம ஊரில் மரியாதை இதெல்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்க. நீ வேணையா வந்து ஒரு டைமில் சும்மா வந்து கேட்காதீங்க. அவனுக்கு 1000 பிரச்சனை இருக்கும்லன்னு கத்திருக்காங்க. அவனுக்கு 1000 பிரச்சனை இருக்குங்க. சும்மா வந்ததும் நோண்டாதீங்க. இது என்னடா இது, நல்லா இருக்கான்னு போய் பேச நம்மளை கத்துறாங்க. அப்புறம் தான் புரிஞ்சுது, அவன் அன்றைக்கி ஏதோ ஓகே அவனே தாண்டி வந்துப்பான். அவங்கவுங்க ப்ராப்ளத்தை அவங்களே தாண்டி வந்துப்பாங்க அப்படிங்கிற கிளாரிட்டியும் நம்மளை மாதிரி கேங்க்கு முக்கியம். ஏன்னா நம்ம வருத்தமாக இருக்கும்போது இதே மாதிரி தான் இருப்போம். நம்ம வருத்தம் ஆஃபீஸ்க்கு போகிற ஸ்கூலுக்கு ஆஃபீஸ்க்கு எல்லாத்துக்குமே வைப் தெரியும். இன்றைக்கி அண்ணன் டல்லாக இருக்கார் போல். ஏன்னா எல்லாரையும் சிரிக்க வைக்கிறவன் ஒரு நாள் சோகமானா அன்றைக்கி ஊரே சோகமாக இருக்கும். அன்றைக்கி தான் நம்ம கான்ட்ரிபியூஷன் உங்களுக்கு புரியும். இந்த ஆள் இல்லைனா இப்படி இருக்குமா அப்படின்னு நமக்கு தோணும். ஸோ அது அவங்கவுங்க நாங்கள் பார்த்துக்குறோம் எங்கள் பிரச்சனையை. சும்மா இது நாங்கள் பார்த்துப்போம், அவங்க கோத்ரூ பண்ணிப்பாங்க அப்படிங்கிற கிளாரிட்டி முதல்ல முக்கியம். இது எவ்ரி ஒன் ஹேஸ் டு கோத்ரூ இஸ் ஓன் ஹெல் அப்படிங்கிற வார்த்தை ஒன்று இருக்குது. அது நல்லது. அவங்க அதை ப்ராசஸ் பண்ணிப்பாங்க. அவங்களுக்கு தெரியாதா அவங்க வாழ்க்கையை எப்படி பார்த்துக்குறோன்னு, நீ என்ன மயிறு அப்படின்னு நீங்கள் சொல்லிக்கிறதும் நல்லது தான். சில சமயம் சும்மா மோகம் வைக்காதீங்க அப்படின்ட்டுருவாங்க. இந்த ஓவர் திங்கிங்கில் யாருக்கு இருக்காதுன்னா, நான் உண்டு என் வேலை உண்டு, வந்தோமா வாழ்ந்தோமா நம்ம வேலையை பார்த்தோமா போனோமான்னு இருக்கவங்களுக்கு இந்த பிரச்சனை எதுவுமே இருக்காது. அவன் உலகமே அழிஞ்சாலும் கல் மாதிரி உட்காந்துருப்பான். எனக்கு இன்று என்ன நடந்தது, என்ன பிரயோஜனம் இந்த மனிதர்களால் இந்த உலகத்தால், அவ்வளோதான் அவனோட கேட்டகிரி. மற்றபடி அவன் எக்கேடு கேட்டால் என்ன அப்படின்றப்ப அவங்க நார்மலாக சில்லாக வாழ்கிறாங்க. அப்படி இருக்கிறவங்க நான் அதெல்லாம் தலையிடுறது நம்ம பிரச்சனையாக 1000 இருக்குது, நான் உண்டே வேலை விட்டுன்னு இருக்கிறவன் ஜாலியாக இருக்கான். இல்லை, இன்று நான் இந்த உலகை அழகாக்குவேன் அப்படின்னு சொல்கிறவன் சோகத்தில் உட்காந்துனுங்கிறான். ஸோ இது ஒரு கடுப்புகள் ஆஃப் த செஞ்சுரி. ஸோ இதில் இன்னொரு காரணம் ஒன்று என்ன இருக்குன்னா, பேசிக்காக நம்ம எங்கே தனியாகிடுவோமோ அப்படிங்கிற பயம் ஒன்று இருக்குது. நமக்கு நம்ம கவனிச்சிக்க ஆளுங்க இல்லைன்னா நம்மளே இல்லை போல் அப்படிங்கிற ஒரு சின்ன வயசு ட்ராமா தான் இது மூவ் ஆகுது. அப்போது நான் பார்த்துக்கிறதுக்கு, நான் ஹீல் பண்ணுறதுக்கு யாருமே இல்லையா, அப்போ நான் யார்? எனக்கு அதாவது உதவி பண்ணுறது மூலமாக தன்னோட பலனை தெரிக்கிறது மாதிரி ஒரு விஷயமாக மாறும். ஏன்னா ஓஷோ மதர் தெரசாவை பயங்கரமாக திட்டுறோம். ஷாக்காக இருக்கும். மதர் தெரசா, அன்னை தெரசாவை எப்படி ஒருத்தர் என்ன சொல்லுவார் அப்படின்னா, அவங்க பாவர்ட்டியை செலிப்ரேட் பண்ணுறவங்க, அந்த பேசிக் இந்த மாதிரி ஏழை மக்களே இருக்கக்கூடாது அப்படிங்கிற ரூட் காசை தேடி போக்குறத விட்டுட்டு, இவங்க இருந்தால் தான் அன்னை தெரசாக்கே உலகம். இப்போது அன்றைக்கி லெப்பர்ஸோ முடியாதவங்களோ ஏழைகளோ கல்கட்டா இல்லைன்னா அவங்களுக்கு என்ன இருக்க போகுது ஐடென்டிட்டி சொல்லுங்கள் அப்படின்னா அது அவரோட கருத்து. ஆனால் கஷ்டப்படுறவங்க இருக்கிற வரைக்கும் தான் ஹீல் பண்ணுறவங்களுக்கு வாழ்க்கை. இப்போ நீங்கள் எல்லாம் நல்லா ஆகிட்டிங்கன்னா எனக்கு பாட்காஸ்ட் போடுறதுக்கே ஒன்றும் இருக்காது அந்த மாதிரி. ஸோ இது நம்ம ஐடென்டிட்டியே அந்த ஹீலிங் தான் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது பிரச்சனை. நம்ம கூட எல்லோரும் இருப்பாங்கன்னு நினைக்கிறதும் ஒரு பிரச்சனை. நம்மளை நம்பி இருப்பாங்கன்னு இருக்கிறதும் பிரச்சனை, நம்ம இன்னொருத்தவங்க நம்பி இருக்கிறதுங்கிறதும் பிரச்சனை. ஏன்னா எல்லோரும் வாழ்க்கையில் அவங்கவுங்களோட வழிகளையோ வாழ்க்கையோ நம்மளை தாண்டியோ ஒரு ஜேர்னி ஒன்று இருக்கும் அப்படிங்கிறது. அது எந்நேரமும் மற்றவங்களை சிரிக்க வச்சுக்கிட்டு சென்டர் ஆஃப் அட்டென்ஷன் இருக்க ஆசைப்படுறவங்களுக்கு இந்த ஒரு அலோன்னஸ் மோடு வரும்போது ஒரு மாதிரி டல் ஆகிடுவாங்க. என்னடா அது, என்னடா நம்ம குணப்படுத்த யாருமே இல்லை நம்மளை. இப்போ ஏன்னா அவன் அந்த டைமில் தன்னை ஃபேஸ் பண்ணிக்கிறான், அதான் பிரச்சனை. ஹி ஹாஸ் டு ஃபேஸ் இஸ் ஓன் ஷேடோ, இஸ் ஓன் ட்ராமா, இஸ் ஓன் பெயின்னு வரும்போது அவன் பதட்டமாக ஆரம்பிப்பான். கிவ் மீ சம்மன் டு ஹீல் மாதிரி சேவியர் சிண்ட்ரோம்னு சொல்ல போய் காப்பாற்றுற ஒரு நோயா அது. ஸோ தன் வாழ்க்கையோட மீனிங்கே அதில் தேடிக்கிறது. அதுலேருந்து அடுத்து எப்படி மீள்றதுன்னா, யார் இல்லாட்டியும் நான் ஏன் அளவில் சந்தோஷமாக இருப்பேன், அதான் மொதல் பாயிண்ட்டு. அதுக்கான வாழ்க்கையை நம்ம கற்றுக்கணும். ஒரு நாள் வாழ்க்கையை என் கூடயே நான் அதிகமாக செலவு பண்ண கற்றுக்கணும். அன்னைக்கு நாள் எல்லாருக்கும் நல்லா இல்லைன்னா அன்றைக்கி அவங்களுக்கு நாள் நல்லா இல்லை, அது அவங்க கோத்ரூ பண்ணிப்பாங்க. உங்களால் என்ன முடியுமோ அந்த அளவோடு நிப்பாட்டிக்கணும்.
அதுக்கப்புறம் சில பேரை ஒன்றுமே செய்ய முடியாது, அன்ஹீலபிள். அவங்க விட்டு விலகி இருக்கிறது நல்லது. நான் சில பேரில் ஒன்றுமே, எங்கள் அப்பாவை என்னால் ஒன்றுமே செய்ய முடியல. நான்லாம் அவருக்கெல்லாம் பல லட்சம் பாட்காஸ்ட் சின்ன வயசில் பேசியிருப்பேன். கடைசிங்க எண்டிங் வரைக்கும் அவர் அப்படி தான் இருந்தார். சில பேர் வந்து சேஞ்ச் ஆகிட்டு அவங்க ஐடென்டிட்டியே போயிடும். எனக்கு நான் மாறிட்டேன் அப்படின்னு சொல்கிறது எனக்கு ஒரு பயங்கர பெருமையாக இருக்கும். முந்தி இருந்த விஜயதராஜ் இப்போ இல்லை சொல்கிறது சந்தோஷமாக இருக்கும். நான் மாறுறேன் அப்படிங்கிறது நல்லாயிருக்கும். சில பேருக்கு மாறாமல் இருக்கிறது நல்லாயிருக்கும். இதுதானே நான், நீங்கள் என்னங்க என்னை சேஞ்ச் பண்ண சொல்கிறது? ஸோ அவங்கள மாற்ற ட்ரை பண்ணுறதும் நம்ம பிரச்சனை தான். ஏன்னா அது உங்கள் பிரச்சனைங்க. நீங்கள் என்னை மாற சொல்கிறது, நான் எதுக்குங்க உங்களுக்காக மாறிக்கணுங்கிற இதுவும் வாழ்க்கையில் நம்ம கேட்டிருப்போம்ல. ஸோ கொஞ்சம் சில்லாக லைஃப் ஹேண்டில் பண்ணுறது முக்கியம். ஓகே, உங்களுது நம்மளுது நம்ம. இந்த டிலைட்டிங் இன் அவர் செல்ஃப், ஒன் செல்ஃப், நமக்கு பிக் லெபோஸ்கி டியூடு மாதிரி அது வந்து முக்கியம். ஏன்னா சில சமயம் அதிகமாக பேசாமல் இருக்கும்போது மரியாதை அதிகமாக இருக்குது. ஏன் கரெக்டாக பேசுகிறான்ப்பா, அளவாக பேசுகிறான், அப்போலாம் பார்த்துருக்கீங்களா? ரொம்ப ஓட்டவாய்ங்களுக்கு வந்து யாரும் அவங்கள சீரியஸாக எடுத்துக்க மாட்டாங்க. வண்டா வள சிரிக்க வைப்பான், எல்லோரும் சிரிக்க வைப்பான். அவருக்கான எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குது. என்னை யாராவது பார்க்க வராங்க அப்படின்னா, யாராவது கெஸ்ட்டு வராங்க, இல்லை என் சேனல் பார்த்துட்டு ஆஃபீஸ் வராங்கன்னா, நான் உங்கள்கிட்ட வந்து காமெடியாக தான் பேசி ஆகணும். என் வாழ்க்கை எவ்வளோ சோகமாக இருந்தாலும் அன்றைக்கி டே நல்லா இல்லாட்டியும். ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் நல்லா ஜாலியாக இருக்குது, விஜய் நான் பார்க்க போகிறேன்னா வருவாங்க. நான் என்ன துன்பத்தில் இருந்தாலும் 1 மணி நேரம் உட்காந்துருந்தேன், நல்லா ஒரு 100 ஜோக் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் தான் நான் அங்கேருந்து கிளம்புவேன். ஏன்னா அதுதான் எனக்கு தரப்பட்ட கம்பல்ஷன். நான் அன்றைக்கி என்னவாக இருக்கணும் அப்படியே உங்ககிட்ட இருந்தால் நீங்கள் யார்கிட்டையுமே அப்படி நான் இருந்ததில்லை. அது நமக்கு அடைய. ஆனால் எல்லாரையும் சிரிக்க வைக்கிறவன் தனியாக போய் அழுவும் பொழுது தனியாக தான் அழுவணுங்கிறது ஒன்று இருக்குது. இந்த அதான் அது வந்து அபூர்வஸ்தர்கள் கமல் மாதிரி. ஸோ இது வந்து நம்ம மனிதர்களை தொல்லப்படாமல் இருக்கிறதே அது ஒரு சுதந்திரம் தான். அவங்களுக்கு நம்ம தர சுதந்திரமே நம்ம அவங்க வாழ்க்கையில் வராமல் இருக்கிறது தான். இந்த எம்பத்தி அதிகமாக உள்ள ஆளுங்க வந்து போய் தொல்லப்படாமல் இருக்கிறது தான். இப்போது எங்கள் அம்மாலாம் வந்து எங்கிட்ட எதிர்பார்க்காதுக்கான்னு சொல்லலாம், ரொம்ப போல்டு லேடி. அது பார்த்துக்கோ எனக்கு ப்ரெஷரே இல்லை. ஐயோ எங்கள் அப்பாவுக்கு கொடுத்த ப்ரெஷரை எங்கள் அம்மா எனக்கு தரல. அவங்களே படம் போய்ப்பாங்க, வீட்டுக்கு போவாங்க, தங்கச்சிக்கிட்ட பேசிப்பாங்க, எடுத்துப்பாங்க. விஜய் அமைதியாக உட்காந்துருக்கியே, எனக்கு எதாவது தேர்த்தணும்னு எங்கள் கேட்டதில்லை, ஒய்ஃபும் கேட்காது. அப்படி அவங்கள மாதிரி செல்ஃபாக இருக்கிற லேடிஸை பார்க்கும்போது நமக்கு வந்து அந்த ஒரு ப்ரெஷரே தர்றதில்லை. நான் ஃபீல் பண்ணுவேன், சோகமாக உட்காந்துருக்கேன், யாரும் வந்து பேச மாட்டீங்களா, நான் கேட்டிருக்கேன். ஸோ அவங்கள தேத்திக்கிறதெல்லாம் பார்க்க நல்லாயிருக்கும். அவங்கள ரொம்ப ரொம்ப சின்ன வயசில் நிறைய கஷ்டத்தை பார்த்து வந்தவங்களாம் அவங்களே அவங்கள தேத்திப்பாங்க. நமக்குலாம் ஒரு 10 ஆள் வேணும் தேத்துறதுக்கு. ஒரு 20 பேர் நம்மளை பற்றி கன்சல்ட் பண்ணி கான்ஃபிடென்ட்டாக இருக்கா, சூப்பராக இருக்கா நமக்கு சொன்னால் தான் நமக்கு தூக்கம் வரும். அதுக்கெல்லாம் ஒரு டைமில் யாராவது ஒருத்தங்க நல்லா பண்ணியிருக்கேன்னு ஒரு ரெகக்னேஷன் வந்தால் மட்டும்தான். இப்போது என் அளவில் சந்தோஷமாக இருந்துக்கிறேன். ரெகக்னேஷன் வருது வரல, நம்ம யாருங்கிற ஒரு தெளிவு இருக்கிறவங்க வர்றதுக்கே ரொம்ப டைம் ஆகுது. சில சமயம் முட்டும், இன்செக்யூரிட்டி முட்டும், கம்பேரிசன் முட்டும், திடீர்னு வந்து நிற்கும். அதை அப்படியே பேனிக் இல்லாமல் மண்டையை விட்டு அனுப்புறது ஒரு கலை தான். ஸோ ஒரு இது இருக்குமே, யாருமேலையும் கோவப்படாதீங்க. யூ டோன்ட் நோ, தேர் ஆல் ஃபைட்டிங் அ வார் வித்தின் தெம் செல்ஸ், யூ டோன்ட் நோ அப்படின்னு வார்த்தை இருக்கும். அவங்களுக்குள்ளே ஒரு போர் ஒன்று புரிஞ்சுட்டு இருக்காங்க மனசுக்குள்ளே, வெளியே அவங்களுக்கு தெரியாது. அதனால் எல்லாத்தையுமே அன்பாக நடந்துக்குங்க அப்படிம்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் இப்போ வந்து நான் வந்து யாராவது ஒருத்தங்க டல்லாக இருக்கிறாங்கன்னா ஏதோ பிரச்சனை இருக்குது, அவங்க பார்த்துப்பாங்க, அவங்களுக்கு தெரியும். சுத்தமுட்டி உன் வேலையை பாருங்கிற இடத்துக்கு இப்போ நான் வந்திருக்கேன். இன்னொன்று, எனக்கு இது மாதிரி இருக்கிறவங்கக்கிட்ட மனசை விட்டு அவங்களாம் வந்து சொல்கிறாங்கல்ல, அவங்கக்கிட்ட நம்ம இன்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். இது மாதிரி இருக்குன்னு என்ன பண்ணுறதுன்னா, அவன் உண்மையிலே அவங்க அறிவுரை கேட்க வந்திருக்கான்னு அர்த்தம். உண்மையிலே உங்ககிட்ட அவன் கேட்க ஆசைப்பட்றான். எல்லாருக்கிட்டும் போய் நீங்கள் வந்து உங்களோட மனசை வந்து நீங்கள் வந்து அந்த அன்பை காட்டும் பொழுது அதுக்கு ஒரு விலையும் இல்லைன்னு, ஒரு அதோடய விலை குறையாது, மதிப்பு குறையுதுங்கிறது உண்மை. ஒரு நாளைக்கு நம்ம அந்த ஃப்ரேம்லேயே மறந்துடுவோம். ஓ, நீங்கள் இருந்தீங்களா அந்த இடத்துல. ஏன்னா நம்ம எப்போதுமே இருக்கிறவங்க மறந்துடுவாங்க. நம்மளே ரேர் ஆக்கிக்கிறது இந்த உலகத்தில் முக்கியமாக இருக்குது.
முக்கியமான டைமில் அவர் பேசுவாருங்க, ஆனால் கரெக்டாக இருக்கும். அப்போல்லாம் சில பேர் பாராட்டி பார்த்துருப்பீங்க. ஒரு ஓட்டவாய் அப்படி சொல்ல மாட்டாங்க, அமைதியாக இருப்பாருங்க. திடீர்னு அன்றைக்கி பேசினாருங்க. என்றைக்குமே இந்த அன்பை கம்மியாக காட்டிக்கணும், உலகத்தில் மரியாதை இருக்கும். தெரியுமாங்க, நேற்று குமார் வந்தாருங்க, நேற்று அந்த மனுஷன் வந்தாருங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்களே தவிர எல்லா ஃபங்க்ஷனுக்கும் வந்தாருங்க அவருன்னு அவனுமே பாராட்ட மாட்டான். அவன் காலையிலே வந்துட்டாங்க 8 மணிக்கு உட்காந்து சாத்துக்குடி போய் போட்டுக்கிட்டு இருக்கான் அப்படிம்பாங்க. ஸோ அன்பு வழிஞ்சி தான் மையலனுக்கு கார்த்திகார மாதிரி தான். அது எல்லாமே ஒரு விளையாட்டுத்தனம் இருக்கும், ஆனால் அவன் சாப்பிட்டானான்னு யாரும் கேட்க மாட்டாங்க. ஸோ அவங்க அதை எதிர்பார்க்கவும் மாட்டாங்க. ஆனால் எல்லாமா இருக்கிறவங்க ஞாபகம் யாருக்குமே இருக்காது. ஸோ இன்றைக்கி அவரே வந்து என்கிட்ட பேசினார் தெரியுமா அப்படிம்பாங்க. அந்த ஓட்டாமை வந்து பேசுறது யாரும் சொல்ல போகிறதில்ல. ஸோ நீங்கள் வேல்யூபிளாக இருக்கிறது எப்போ தெரியும்னா, அந்த வேல்யூ அப்பப்போ தரும்போது தான். இந்த சிலிண்டர் பதுக்கிற மாதிரி ஒரு விஷயத்தை பதுக்கினா தான் அதுக்கு மரியாதை இல்லை. நோட்டோ சாமானோ அந்த மாதிரி அன்பும் அப்படி தான் இருக்குது. அதை அடக்கி வச்சுக்கிட்டு இருக்கிறது தான். அவ்வளோ ஹோல்சமாக பேசிக்கிட்டு நம்மளே இப்படி பாட்காஸ்ட்டில் வந்து அவங்க அங்கே போய் புள்ள குட்டியை படிக்க வைங்கிற வேலையை பாருங்களான்னு சொல்கிற மாதிரி வாழ்க்கை நம்மளை மாற்றி விடுது. அது ஒரு ஜோக்கு. ஸோ யா, அதுதான். ஸோ நாட் எவ்ரி ஒன் கேன் பி சேஞ்ச்டு, நாட் எவ்ரி ஒன் நீட்ஸ் டு பி சேஞ்ச்டு. someone wants to be changed. அவங்களாம் விருப்பப்படும் போது நீங்கள் சேஞ்ச் மற்றவங்கள சரி பண்ணுறதுலேயே உங்கள் ஐடென்டிட்டியை வச்சுக்கிறது உங்களுக்கு அது பெயின்ஃபுல்லாக போகும். யூ லிவ் யுவர் ஓன் லைஃப், யூ பி ஹாப்பி வித் யுவர் ஓன் அலோன்னஸ். அதர்ஸ் மற்றவங்க நம்ம கூட இருக்கிறத வச்சு ஒரு ஐடென்டிட்டி ஃபார்ம் ஆச்சுன்னா தனிமை நேரும் போது அது வலிக்கும். அதனால் எல்லாருமே தனி உடலாக ஆத்மாவோட வந்து பிரேதமாய் கருகி போய் திருப்பி ஆவியாக போகிற அப்பன் என்ற அம்மா என்ற ஆனம்பன்னு ஒட்டி வச்சு குப்பையாக வந்த உடம்புன்னு புரிந்து கொண்டு அந்த வழியில் போகலாமே தவிர எல்லோரும் ஒன்றா வந்து கும்மி அடிச்சுட்டு நினச்சிக்கிட்டு சோகமாயிடாதீங்க. ஸோ எம்பத்ஸ், இது உங்களுக்கு தான். இது உங்கள் விஜயவதராஜின் ஓக்லொலி. நன்றி. ஜிபே நம்பருக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்.